ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் 2.0 சீரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்லேருந்து ஒரு பார்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் பார்க்க நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரிக்கு பார்க்கலாம். ஸோ இந்த கணக்கில் வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகளின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. ஓகேவா? சரி, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வாட்டர் ஹீட்டரை வந்து விற்கிறார். ஓகேவா? ஸோ வாட்டர் ஹீட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்குண்டான அசல் தொகை. ஓகேவா? அசல் நம்ம 100% வச்சுப்போமா? ஓகேவா? அசல் வந்து பார்த்தீங்கன்னா 100% ப்ளஸ் அது கூட 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து என்ன பண்ணுறாரு 10,502 ரூபாய் விற்கிறார். அப்போனா 118%. அப்போ 118% 10,502 அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ சரக்கு மற்றும் சேவை எவ்வளோ? 18%. அப்போ 18% மட்டும் என்ன? ஓகேவா? அப்போ அவர் குறித்த விலை ப்ளஸ் அதுக்கு வந்து 12% போட்டு வித்தாரா? அவங்க என்ன கேட்குறாங்க? அப்போ அப்படின்னும் போது அந்த 12% ஜிஎஸ்டி அவர் எக்ஸ்ட்ராவாக கட்டினா அந்த வரி மட்டும் எவ்வளோன்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் நம்ம? அப்போ 18% மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கும். சப்போஸ் இதுவே வந்து குறித்த விலை கேட்டுதான் அப்படின்னா என்ன பண்ணோம்? இங்கே 100% போட்டு வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ் குறையும் போது அமௌண்ட்டும் குறையும், ரெண்டுமே குறைஞ்சா நேர்மாறு என்ன பண்ணணும்? நம்ம தலைகீழாக போடணும். ஓகேவா? ஸோ அப்போ 18/118 இன்ட்டு 10,502. இப்போ அடிச்சு அப்படின்னா 9 2 18, I 2 10, 9 2 18. இப்போ இது 59 தான் அடிக்கணும். அடிச்சுன்னா ஒவ்வொரு 59 59 105 59 வச்சா மீதி 46 46 வச்சா 460 460ல் 7 42 7 42 வந்து பார்த்தீங்கன்னா 742 413 413 போச்சு அப்படின்னா மீதி 447 கடைசி 2 சேர்த்தா 472 472 போது 8 9 72 8 5 40 40 + 7 402. அப்போ 8. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிறகு என்ன வரும்? 178 இன்ட்டு 9. 8 9 72க்கு 2 மீதி 2. சரி, 8 9 72க்கு 2 மீதி 7. 7 9 63 3 70க்கு 0 மீதி 7. 1 9 9 9 7 16. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,602. அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டியிருப்பாரு? 1,602 ரூபாய் கட்டியிருப்பாரு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஓகே, அடுத்த கணக்கு. ஸோ இந்த கணக்கு பார்க்கலாம். 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. ஒரு உருளை கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, இந்த உருளுடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர். ஓகே, என்னுடைய வளைபரப்பு 2πRh. 2πRh எவ்வளோ அப்படின்னா 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ அப்படின்னும் போது என்னுடைய விட்டம் டி என்னன்றது தான் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ டினா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரம் கண்டுபிடிச்சேன்னா டி சிக்குள்ளது 2r. அதாவது நம்ம ஆரத்தை 2ஆல் பெருக்க கிடைப்பது என்னது? டி. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஹெச்சை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ 2πr ஹெச் அப்படின்னும் போது 2 இன்ட்டு பைக்கு வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச்சுக்கு வந்து பார்த்தோன்னா 7. இது போட்டால் வளைபரப்பு எவ்வளோ சொல்கிறாங்க? 66. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 7க்கு 7 காலி ஆகிடும். 22 22 3 22 66. அப்போ 6 = 3. இங்கே பெருக்குடைய ஈக்குவலான போச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ 3/2. அப்போ 6 = 3/2. நமக்கு என்ன தேவை? டி தான் தேவை. அப்போது 2r சொன்னோன்னா அப்போ என்ன பண்ணலாம்? 2 இன்ட்டு 3/2 போட்டோம் அப்படின்னா 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ டி = 3 சென்டிமீட்டர். ஆன்சர் வரும் 3 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான்பா. ஓகேவா? ஸோ அடுத்த கணக்கு.
ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் வளர்ச்சி என்னவாக இருக்கும்? ஓகேவா? ஸோ ஒரு வகையான பாக்டீரியாப்பா, அது ஆரம்பத்தில் இருக்குது, 20,000 எண்ணிக்கை இருக்குது, கவுண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 ஹவரில் என்ன ஆச்சு அப்படின்னா என்னது 5% வந்து வளர்ச்சி அடையுது, அப்போ இன்க்ரீஸ் 1 ஹவர். அடுத்த 1 ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? 12% வளர்ச்சி குன்றுது, அதாவது குறையுதுன்றார். அடுத்த ஒரு 1 ஹவர் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுது? திருப்பணும் 10% வளர்ச்சி அடையுது. அப்படின்னா இப்போ 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் அதனுடைய வளர்ச்சி என்னவா இருக்குன்றது தான் கேள்வி. எவ்வளோ பாக்டீரியா இருக்குன்றது தான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வளர்ச்சி அதிகரிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஓட 5 கூட்டி 100ஆல் வகுத்துக்கும். இதே குறையுதுன்னா மைனஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கணக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கூட்டு வட்டியிலே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்போ 20,000 போட்டாச்சு. இன்ட்டு முதல் ஒரு 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 அவர் என்னாவது 5% வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி அடையுது. அப்போ 105/100. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா 12% வளர்ச்சி குன்றுது. அப்போ வளர்ச்சி குன்றுனா மைனஸ். அப்போ 100ல் 12 போச்சுன்னா 88. அப்போ 88/100. அடுத்து வந்து பார்த்தோன்னா மூணாவது விஷயம் என்னாவது? 10% வளர்ச்சி அடையுது. அப்போது 110/100. அப்போ நான் பண்ணலாம், அடிக்கலாமா? 25 100, 21 5, 105, 25 100, 22 5, 110. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 88 இருக்குது, 4 இப்போ அடிக்கலாமா? 0 அடிச்சிடுவோம். 4 0 இருக்குது, இங்கே 4, 1 2 3 4, 1 2 3 4, O2 2, O2 2, இங்கே O2 11. அப்போ மீதி என்ன இருக்குது? 88 × 11 போட்டால் வரும் 88 21 போட்டிங்க அப்படின்னா 88 8 16 6 மீதி 1 8 16 11 178 4 8 1. இது நம்ம என்ன பண்ணோம்? 14 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 8 2 மீதி 1 8 4 12 1 13க்கு 3 மீதி 1 8 1 9 1 10க்கு 0 மீதி 1 1 1 2. ஓகேவா? அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 20,328 கிடைக்கும். ஓகே, இருக்கா பாருங்க, 20,328 ஒரு கேன்சல் ஆப்ஷன் ஏப்பா, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதான் கணக்கு. அடுத்த கணக்கு 3, 2.7 மற்றும் 0.09 மீசிமா காண்க. ஓகேவா? அதாவது தசம எண்கள் கொடுத்துட்டாங்க. இந்த தசம எண்களுடைய எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ தசம எண்கள் எல்சிஎம்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லிக்க நம்ம புள்ளி வச்ச கணக்கெலாம் வந்து நம்ம போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் வகுக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துறாங்களோ அத்தனை இதுவாக 0வால் நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துறாங்கன்னா 10ஆல் பெருக்கணும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனா 100ஆல் பெருக்கணும், 3 ஸ்தானம் அப்படின்னா 1000ஆல் பெருக்கணும். ஓகேவா? இங்கே அதிகபட்சமாக எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துருக்காங்க? 2 ஸ்தானம். ஏன்னா இங்கே ஸ்தானமே இல்லை, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துருக்காங்க, இங்கே 2 ஸ்தானம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் இது ஒரு எண்ணு, இது இன்னொரு எண்ணு, இது 3வது எண். என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் 100ஆல் பெருக்கணும். பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 × 100 300. 21 27 2 0. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளினா இந்த 0 போயிடும். இங்கே வந்து பார்த்தோன்னா 900. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி ஊற்றணும் அப்படின்னா 9 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீதி இருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 300, 27, 9. 3ஆவது போட்டோம் அப்படின்னா 9ஆவது 3ஆவது போடலாம். 100 3 100, 9 3 27, 3 9. ஓகேவா? அப்போ இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3ஆவது திரும்ப போட்டோம் அப்படின்னா 100 3 9, 1 3 3. ஓகே, அப்போ மீதி என்ன இருக்குது? 3 9, 9 × 100 போட்டிங்க அப்படின்னா 3 9 3 3 3 100. 3 9 9 27, 27 × 100 2700. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 100ஆல் பெருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்த ஆன்சர் என்ன பண்ணால் 100ஆல் வகுத்தணும். அப்போ தானே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டு 300 27 9 இதுக்குண்டான எல்சிஎம். ஆனால் நமக்கு என்ன தேவை?
3 2.7 0.9 எல்சிஎம் தேவை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த புள்ளி போத்தின 100ஆல் பெருக்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 100ஆல் பெருக்கும்போது அப்போ எதால் பெருக்கணுமோ அதால் வகுத்தணும். அப்போ வகுத்தோன்னா 27. அப்போ என்னோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 27. எங்கே இருக்கு பாருங்க, இந்த இருக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கணக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேவா? ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து 6 days, பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து 12 days. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க? இதான் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஓகே, என்ன சொல்லியிருக்கோம்? ஏ ஒரு வேலையை 6 நாள் செய்கிறாரு, பி ஒரு வேலையை 12 நாள். அப்போ கூட்டணும் அப்படின்னா கிராஸ் பண்ணி 12 × 1 12 + 6 / 6 × 12. இது கீழே பிறகு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 18 / 6 × 12 போட்டோம் அப்படின்னா 3 18 ஈரார் 12 ஓர் 3 ஈர் 3 2 4. அப்போ 4 days. அப்போ 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை என்ன பண்ணாங்க? எத்தனை முடிப்பாங்க? 4 நாட்களில் முடிப்பாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் பார்ட்லேருந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ பதிவில் ரீசனிங் பார்ட்லேருந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் அல்ஃபுன் அகாடமி. தேங்க்யூ.